இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்க நிகழ்ச்சிக்கு நான் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. பாருங்கள், குடும்பத்தை குறித்து நாம் பல காரியத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்ட வேண்டும் அல்லது நாம் கட்ட முடியும். அப்போ கர்த்தர் கட்டுவதற்கும் நாம் கட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாமாவே நம்முடைய வீட்டை கட்டினால் என்ன நடக்கும்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்து வந்தோம். பாருங்கள், சாலமோனுடைய வாழ்க்கையிலே அவரோட பிரயாசம் இருந்தது. அதனாலே பல காரியத்தை அவர் சாதித்தார், பல காரியத்தை சம்பாதித்தார். ஆனால் அதாலே பார்த்தீங்கன்னா அவருக்கு உலக ரீதியாக எல்லாம் இருந்தது தான். ஆனால் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா கண்களின் இச்சை வந்தது. அதான் நாங்கள் பார்க்கிறோம். கண்களில் இச்சை வருந்தது. அடுத்தது இருதயத்தில் சந்தோஷம் வருகிறது. உலக காரியத்தை குறித்து இருதய சந்தோஷம். மூன்றாவது மனதில் மகிழ்ச்சி வருகிறது. உலக காரியங்களினாலே சம்பாதிப்பது, அந்த காரியம் எல்லாம் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. அதனாலே இன்னும் வேண்டும் என்று சொல்லி உலக காரியங்களுக்கு பின்னாலே அவர் போய்கொண்டிருந்தார். பாருங்க, ஆனால் அதெல்லாம் அவர் அடைந்திருந்தும் உலக ரீதியாக என்னத்தை நாம் சாதித்தாலும் என்னத்தை நாம் வைத்திருந்தாலும் பாருங்க, அவர் சொல்லுகிற வார்த்தை ஆச்சரியமாக இருக்கிறது. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை என்று சொல்லி பாருங்க, எல்லாத்தையும் சாதித்த மனுஷன், பிரயாசப்பட்டு சம்பாதித்த மனுஷன் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. இன்றைக்கு பாருங்கள், எவ்வளோ நாம் பிரயாசப்படுகிறோம் குடும்பத்திலே நல்ல ஒரு வாழ்க்கைக்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக. பாருங்கள், நம்முடைய நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, அதற்காக எவ்வளோ நாம் பிரயாசப்படுகிறோம். அப்போ நாம் பிரயாசம் நமக்கு இருக்குதான், ஆனால் அதோடைய முடிவு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நாம் பல வீடு நாம் வாங்கி இருக்கலாம், நமக்கு பிள்ளைகளுக்கென்று நாம் சொத்து சேர்த்து வைத்திருக்கலாம், நம்முடைய எதிர்காலத்துக்கென்று நாம் பணத்தை சேர்த்து வைத்திருக்கலாம். பாருங்கள், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், மற்றவர்கள் பார்க்கும்போது என்னுடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், எல்லாரும் என் குடும்பத்தை குறித்து போற்ற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிரயாசத்தினாலே பலத்தை நாம் சாதிச்சிருக்கலாம். பாருங்கள், வேதத்தின்படி எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருந்தது. இன்றைக்கு பாருங்கள், எவ்வளோ பணம் இருந்தும், எவ்வளோ பாருங்கள் பிள்ளைகள் நல்லா படித்திருந்தும் பாருங்கள், இன்றைக்கு அநேகருக்கு நிம்மதி இல்லை. இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா மனதிலே சஞ்சலமாக இருக்கிறது, மனதிலே துக்கம் இருக்கிறது, சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பார்கள் பாருங்கள், இரவு பாருங்கள், எவ்வளோ பாருங்கள் கண் விழித்து வேலை செய்திருப்பார்கள், எவ்வளோ பணத்தை சம்பாதித்திருப்பார்கள், நல்ல குடும்ப வாழ்க்கைக்காக பாருங்கள் வீடு கட்டியிருப்பார்கள், எவ்வளோ காரியத்தை செய்திருப்பார்கள். ஆனால் எல்லாம் இருந்தாலும் கூட அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இல்லாத மாதிரி அவங்களோட வாழ்க்கையில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் என்றால், கர்த்தர் வீட்டை கட்டவில்லை. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பிரயாசத்தினாலே தான் நீங்கள் வீட்டை கட்டிருக்கிறீங்க. உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய கைபலத்தாலே, உங்களுடைய பிரயாசத்தினாலே எங்கள் குடும்பத்தை கட்டியிருக்கிறீங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சஞ்சலம், அதான் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உலக கத்திங்க எவ்வளோ இருந்தாலும் சந்தோஷம் பாருங்கள். அதான் அவர் சொன்னால் இதயத்தில் சந்தோஷம் வருகிறேன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம், மனதிலே மகிழ்ச்சி வருகிறேன்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுகிறார்? எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருந்ததாம். அதுக்கு முதல்ல என்ன சொல்லுகிறார்? மனதில் மகிழ்ச்சி வருகிறேன்னு சொல்லுகிறார். அதான் பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்திலே, நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. பார்த்தா என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. இப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருந்தது. அதான் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை கட்டாட்டா இதுதான் முடிவு. என்ன நாம் வச்சிருந்தாலும், மனுஷர் பார்த்தீங்கன்னா நம்மை போற்றினாலும், மனுஷர் நம்மை குறித்து பெரிதாய் கதைத்தாலும், நமக்கென்று ஒரு பெயரை நாம் உண்டாக்கி இருந்தாலும், சாலமோன் 3 காரியத்தை சொல்லுகிறார். எல்லாம் மாயை, 2வது மனதுக்கு சஞ்சலம், 3வது சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. அதான் மனுஷனுடைய முடிவு. அப்போ நானும் நீங்களும் கர்த்தர் கட்டுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். அதான் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். ஐஸ்வர்யவானாக வேணுமென்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன்.
அது கழுகை போல சிறுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். பாருங்க, அதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய திட்டத்திலே கர்த்தர் என்னை ஐஸ்வர்யமாக மாற்ற வேண்டும் என்றால் அவர் மாற்றுவார். பாருங்க, ஆபிரகாமை அவர் அழைத்து ஆசீர்வதித்தார். தேவனுடைய திட்டம் அது. பாருங்க, ஆபிரகாம் பாருங்க பெரியோரா பாருங்க சீமானா இருந்தான், ஐஸ்வர்ய சீமானா இருந்தான். அது கர்த்தருடைய திட்டம் அது. அப்போ கர்த்தர் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக மாற்ற வேண்டும் என்றால் அவர் மாற்றுவார். அது ஒரு பரலோக திட்டம் அதுக்கு பின்னாலே இருக்கும். இப்போ ஆசீர்வாதமாய் மாற்றுவது, நான் ஐஸ்வர்யமாக மாற்றுவது, ஏதோ நானும் என் குடும்பம் சந்தோஷமாய் பூமியிலே வாழ்ந்து போவதற்கல்ல, அதுக்கு பின்னால் ஒரு பரலோக திட்டம் இருக்குது. அப்போ சில பேரை பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஐஸ்வர்யமாக வச்சிருப்பார் ஆண்டவர், ஆனால் அவங்களுடைய இருதயம், அப்படிப்பட்டவருடைய இருதயம் பணத்து மேல் போகாது, அது அவங்களுக்கு குப்பையாக இருக்கும். இப்போ அவங்க எல்லாம் தேவன் சொல்வதையும் படித்து அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். இந்த உலக ரட்சிக்கப்பட்ட நல்ல ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள் உலகத்திலே, ஆனால் அவங்க பாருங்கள் அந்த பணத்து மீது எந்த நாட்டமும் அவங்களுக்கு இல்லை. அப்போ அவங்க தேவனுடைய சித்தத்தின்படி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதமாக வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும், ஐஸ்வர்யங்களாக இருப்பார்கள் அவர்கள். ஆனால் அவங்களுடைய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவாங்க. சுயநலமாக அவங்க வாழ மாட்டாங்க, பணத்துக்கு பின்னால் போக மாட்டாங்க, பணத்தை பிடித்து கொண்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாலே பரலோக திட்டம் இருந்ததுனாலே தான் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஐஸ்வர்யங்களாய் மாற்றியிருப்பார். அப்போ கர்த்தர் பார்த்தீங்கன்னா அப்போ உங்களையும் ஆண்டவர் ஐஸ்வர்யம் மாற்ற வேண்டும் என்றால் திட்டமாக இருந்தால் கர்த்தர் அது செய்வார். அப்படி திட்டத்தில் அது இருந்தால் கர்த்தர் நம்மையும் ஐஸ்வர்யவனாக மாற்றுவார். ஆனால் நாமவே கர்த்தர் சொல்லாமல் ஐஸ்வர்யவனாக மாற வேண்டும் என்று அதுக்கு பின்னால் நம்ம ஓடக்கூடாது, அது ஆபத்து. ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, மற்ற சுய புத்தியை சாராதே. அப்போ இப்படிப்பட்டவர்கள் பிரயாசப்படுகிறவர்கள் தங்களுடைய சுய புத்தியை தான் சார்ந்து வாழ்வார்கள். தங்கள் சுய புத்தி சாய்ந்து அதன்படி அவங்க என்ன பிரயாசப்படுவாங்க, எப்படியாவது நான் ஐஸ்வர்யவனாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி அதை பின்னால் ஓடுவாங்க. அதுதான் ஆபத்து. அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக எவ்வளோ நாம் பிரயாசப்பட்டு எவ்வளோ நாம் செய்தாலும் எவ்வளவு இருந்தாலும் இன்றைக்கு பாருங்கள் அநேகருக்கு குடும்பம் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு அநேகருக்கு குடும்பம் இல்லை. பாருங்கள், உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு, எத்தனை பெற்றோருக்கு நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு போவார்கள் என்று சொல்லி? எத்தனை பேருக்கு தெரியும் என்னுடைய பிள்ளையும் பரலோகத்துக்கு போவான் என்று சொல்லி? இன்றைக்கு அநேக பெற்றோருக்கு நிச்சயம் இல்லை தாங்கள் பரலோகம் போவது. அப்படியான ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு அநேகர் குடும்பம் காணப்படுகிறது. அப்போ நாம் குடும்பமாக பரலோகம் போவதற்கேற்ற கிரியை நாம் செய்ய வேண்டும். அப்போ அதுக்கு பாருங்க கர்த்தர் தான் நம்முடைய குடும்பத்தை கட்ட வேண்டும். அருமையான பார்த்துங்க வார்த்தை சங்கீதம் 107 உண்டு. அப்போ 127 உண்டு இல்லைன்னா அதான் படியாக நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தனுடைய பிரயாசம் விருதா. அதான் பார்க்குறோம். சாலமோன் பாருங்க பிரயாசப்பட்டார் தான், ஆனால் பார்த்தீங்க என்ன சொல்ல, எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாக இருக்கிறது, சூரியன் கீழே பலனொன்றும் இல்லை என்றா கர்த்தர் கட்டவில்லை. கர்த்தர் சொல்லுகிறபடி சாலமோன் செயல்படவில்லை. தன்னுடைய ஞானத்தை வைத்து எல்லாத்தையும் சாதித்தார், ஆனால் ஒரு பிரயோசனமும் இல்லை. இன்றைக்கு இத்தான் பல குடும்பத்தில் இத்தான் பார்க்குறோம். தங்கள் சுய பலத்தை சார்ந்து பிரயாசப்பட்டு இந்த குடும்பத்துக்காக ஓடி ஓடி இன்றைக்கு பார்த்தீங்க எல்லாம் மாயாக இருக்கிறது, எல்லாம் சஞ்சலமாக இருக்கிறது. பாருங்க, ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா பிரயோசனம் இல்லாமல் இருக்கிறது. அதான் சூரியனுக்கீழே பலன் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்போ எவ்வளோ கவலைக்குரிய விஷயமா இருக்கிறதுன்னு பாருங்க. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல உறவு இல்லாமல் இருக்கிறது. அன்பாய் பேசி எவ்வளோ ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. இப்போ வாயை திறந்து பேசும்போது சண்டை வருகிற சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சண்டை பிடிக்கிறார்கள் கணவன் மனைவியும். அது பிள்ளைகள் பார்க்கிறார்கள். இதெல்லாம் குடும்பத்தில் நடக்க ரட்சிக்கப்பட்ட குடும்பம், ஊழியம் செய்கிற குடும்பம், இதெல்லாம் பிள்ளைகள் பார்க்கிறார்கள். அப்போ பாருங்க, அப்போ எப்படி பாருங்க எல்லாம் இருக்குதான் வீட்டிலே, ஆனால் பாருங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லை. கணவன் மனைவி பாருங்க நோமலாக கதைக்க முடியலை. கதைச்சா உடனே பாருங்க சண்டை வருகிறது, கோபம் கசப்பு எழும்புகிறது, குற்றப்படுத்தல் எழும்புகிறது. பாருங்க ஒருவருக்கு தாக்குகிறார்கள், குற்றப்படுத்துகிறார்கள். அதான் பார்த்தீங்க, அதான் ஒரு அருமையான வார்த்தை இருக்கு. நீதிமொழிகள் 21:9 சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். பாருங்க, பெரிய வீட்டிலே குடியிருப்பதை பார்க்கிலும். இன்றைக்கு பல பேருக்கு பெரிய வீடு இருக்கு, பல அறைகள் இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அறையை வைத்திருக்கிறாங்க,
டிவி பார்க்குறதுக்குன்னு பாருங்கள், சினிமா மாதிரி இன்றைக்கு சில பேர் வந்து அவங்களோட ரூமே அப்படி செய்திருக்கிறார்கள். சினிமா படம் பார்க்குற மாதிரி பெரிய ஒரு திரை இருக்குது, பலவிதமான சீட்டெல்லாம் போட்டு பாருங்கள், பெரிய வீடு இருக்குது, எல்லாத்துக்கும் வீடு இருக்குது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். இன்றைக்கு அநேகர் இப்படி தான், பெரிய வீடு இருந்தாலும் தனிமே ஒரு மூலையில் போய் அழுது கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கை குறித்து அழுது கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறபடி தான் இருக்கு. ஒரு மூளைக்கு போய், பெரிய வீடு இருந்தாலும் ஏதாவது ஒரு தனி அறைக்குள் மூளையில் போய் அழுது கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், 21:19. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பதே நலம். தனி ஸ்திரீ மாத்திரமல்ல, புருஷன்மாரும் தான். பாருங்க, இன்றைக்கு கோபம் வருகிறது. டக்குன்னு சின்ன ஒரு வார்த்தை கேட்ட உடனே கோபம் வருகிறது. உடனே பாருங்க எரிச்சல் வருகிறது. பாய்ந்து விழுவார்கள். உடனே மற்றவர்களை காயப்படுத்துவார்கள், அவங்களுடைய குடும்பத்தை காயப்படுத்துவார்கள், அவங்களுடைய பெற்றோரை காயப்படுத்துவார்கள். பாருங்க, உங்களோட பெற்றோர் உனக்கு தெரியும், அவங்களோட பெற்றோர் நல்லாக்கலான்னு சொல்லி இப்படி தேவையற்ற காரியங்களை மற்ற குடும்பத்தை பெற்றோரை குறித்து, அவங்களுடைய சௌரங்களை குறித்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் காயப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். அதான் பட்டைய குத்துக்கள் போல் பேசுவாரும் உண்டு. இதெல்லாம் குடும்பத்திலே காணப்படுகிறது. அப்போ ஓயாத சண்டை, ஓயாத வாக்குவாதங்கள், அப்போ இதெல்லாம் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, எவ்வளோ வசதி வீட்டில் இருந்தாலும் அத்தான் வேதம் சொல்லுகிறது, எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கு, சூரியன் கீழே பலன் ஒன்றும் இல்லை. இதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதில் எவ்வளோ நான் கவனமாக இருக்கணும்னு பாருங்கள். அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்கள். கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்ட வேண்டும், அதான் நம்முடைய குடும்பத்தை கட்ட வேண்டும். அப்போ அவருக்கு நம்முடைய குடும்பத்தை கட்ட வேண்டும் என்றால் பாருங்கள், நாம் என்ன செய்யணும்? அதான் அந்த ஓமையை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு, பாருங்க, இன்றைக்கு மற்றவர்கள் நம்முடைய குடும்பத்தை குறித்து பரியாசம் பண்ணாதபடிக்கு நாம் என்ன செய்யணும் என்றால், அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லை ஒன்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோன்னு சொல்லப்படுகிறது. அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால், மற்றவர்கள் நம்மை பரியாசம் பண்ணாதபடிக்கு நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அது என்ன சொல்லப்பட்டிருக்குண்டா பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு, அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. அப்போ என்ன சொல்லுகிறது? நாம் என்ன செய்யணுமாம்? உட்கார வேண்டும். எங்கே உட்கார வேண்டும்? தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அப்போ இன்றைக்கு குடும்பம் பார்த்தீங்கன்னா பிரயாசப்பட்டு படிப்பு பணம் என்று அதுக்கு பின்னாலே ஓட இன்றைக்கு அநேகர் அமர்ந்திருப்பதில்லை. இன்றைக்கு குடும்பத்திலே அநேகர் அமர்ந்து காத்திருப்பதில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதில்லை. இன்றைக்கு ஒரு மேலோட்டமான ஜெபம் தான் இன்றைக்கு பாருங்க கணவன் மனைவிக்கு இருக்கிறது. ஒரு மேலோட்டமான ஜெபம், மனசாட்சி குத்துமேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவது. ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுக்காக காத்திருப்பதில்லை. ஒரு பழக்கப்பட்ட ஜெபங்களை செய்துட்டு இன்றைக்கு பாருங்க பிரயாசப்படுவது, உலகத்துக்கு பின்னால் போவது, பணத்துக்கு பின்னால் போவது, படிப்புக்கு பின்னால் போவது, உலக மேன்மைக்கு பின்னால் போவது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? மற்றவர்கள் நம்மை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதான் சொல்லப்பட்டிருக்கு, நாம் என்ன செய்ய வேண்டும்? உட்கார்ந்திருக்க வேண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே என்று. அவர்தான் என்னுடைய குடும்பத்தை கட்ட வேண்டும். அப்போ அவரிடத்தில் போய் கேட்க வேண்டும் என்றால் நான் உட்கார வேண்டும். நோவா அதான் செய்தார். வரும் காலத்தை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றார். அப்போ குடும்பத்தை குறித்த எச்சரிப்பு நாம் பெற முடியும். நாம் அமர்ந்திருக்கும் போது என்னுடைய பிள்ளைகள் எந்த நிலைமையில இருக்கிறார்கள், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்களுடைய உலக காரியத்தில் அவர்கள் எப்படி ஈடுபட்டிருக்கிறார்களா, எல்லாத்தையும் நாம் அறிய முடியும். அப்போ அது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ நோவாவுக்கு வெளிப்படுத்தின தேவன் அவர் நமக்கும் வெளிப்படுத்துவார். அப்போ நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். அப்போ நானும் நீங்களும் அவருடைய சத்தத்தை கேட்கிறோமா? அப்போ அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் இன்றைக்கு குடும்ப தலைவன் தலைவி அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், அவர்கள் காத்திருக்க வேண்டும்.
எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் குடும்பத்தினர் அது செய்வதில்லை. கர்த்தரிடத்தில் போய் கேட்பதே இல்லை. தங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி, தங்களுடைய அறிவை பயன்படுத்தி, மூன்றாவது நம்ம சொல்வதை கேட்டுதான் இன்றைக்கு தீர்மானங்கள் எடுக்கிறார்கள். குடும்பத்திலே பிள்ளைகளை படிப்பு காரியத்தை குறித்து எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த காரியம் என்ன? என்ற பிள்ளைக்கு என்ன படிப்பு நான் படிப்பிக்க வேண்டும்? ஆண்டவர், எந்த படிப்பு அவனுக்கு ஏற்றது ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர்? கேட்பது இல்லை. நாமாவே தீர்மானம் எடுத்து நாமாவே பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் படிக்க. அவன் வெளிநாட்டுக்கு போய் கெட்டுட்டு வருகிறான். கர்த்தரை விட்டு தூரம் போய் இருக்கிறான், கெட்டு போய் இருக்கிறான் என்ற கர்த்தரிடத்தில் கேட்பது இல்லை. நாமாவே தீர்மானம் எடுக்கிறோம். அதான் பிரயாசம். அந்த பிரயாசத்தை முடிவை பார்த்தீங்களா எப்படி கொண்டு போகுதுன்னு சொல்லி நம்முடைய குடும்பத்தை, அது நம்மை கெடுக்கிறது, நம்முடைய குடும்பத்தை கெடுக்கிறது, நம்முடைய குடும்ப சமாதானமே இல்லாமல் போகிறது. அது காரணம் இதுதான். நாமாவே தீர்மானம் எடுக்கிறோம், நாமாவே முடிவெடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லாமலே நாம் பல காரியத்தை நாம் செய்து நாம் அதாலே பாதிக்கப்பட்டு போய் இருக்கிறார்கள் பல குடும்பம். அப்போ எவ்வளவு நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பாருங்கள். அப்போ இன்றைக்கு குடும்பத்தை நாமாவே இடிக்கிறோம். கர்த்தர் தந்த குடும்பத்தை நாமாவே இடித்து நாம் என்ன செய்கிறோம்? அதை இல்லாமல் பண்ணுகிறோம். அதான் பாருங்க, வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான். பாருங்க, சின்ன ஒரு வசனம்தான். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான். தன் வீட்டை கலைக்கிறவன். அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு என் குடும்பத்திலே மையமாக இல்லாவிட்டால், தானுடைய வார்த்தை என் குடும்பத்திலே மையமாக இல்லாவிட்டால், இந்த செயல்தான் பாருங்க குடும்பத்தை கலைப்பது. ஏனென்றால் நானாகவே என் குடும்பத்தை இடிக்கிறேன். அப்போ அப்படி இடிக்கும் போது பாருங்க காற்று வந்து உள்ளுக்குள்ளே வந்துவிடும். அப்படிதானே? அப்போ குடும்பம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 4 சுவர் இருக்கும். அப்போ அந்த ஒரு சுவரை இடித்தால் அந்த இடித்த அந்த சுவருக்குள்ளாக அந்த ஓட்டையாக இருக்கிறபடியா அதில் காற்று உள்ளுக்கு வரும். அப்போ அதுதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாமாவே என்ன செய்கிறோம்? நம்முடைய குடும்பத்தை நாமாவே இடிக்கிறோம். அதுதான் சொல்லப்படுகிற தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான். என்ன ஓட்டையாக்கிட்டோம், அதை கலைத்து விட்டோம் இந்த வீட்டை. அப்போ அதுக்கு எப்படி கலைக்கிறோம் என்றால், இயேசு என்னுடைய குடும்பத்திலே மையமாக இல்லாமல் போகும்போது, கர்த்தருடைய வார்த்தை என் குடும்பத்திலே முதலிடத்தை இடம் பெறாமல் போகும்போது, நாமாவே என்ன செய்கிறோம் என்றால் அந்த செயல், அந்த கிரியை பாருங்க குடும்பத்தை பாருங்க உடைக்கச் செய்கிறது. அப்போ அதனால தான் காற்று உள்ளுக்குள் வருகிறது. அப்போ இந்த குடும்பத்தில் இயேசுவும் வசனம் இல்லாமல் போகும்போது இதன் விபரீதம் காற்றை சுதந்தரிப்பது. பாருங்க, இந்த காற்றை சுதந்தரிப்பது இது எதை குறிக்கிறது? ஸோ அதை நான் காட்ட விரும்புகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவளாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவளாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார்ன்னு சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ காற்று எதை குறிக்கிறது என்றால், முதலாவது மனுஷருடைய சூதை குறிக்கிறது. 2வது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகத்தை குறிக்கிறது. அப்போ எந்த குடும்பத்திலே கிறிஸ்து மையமாக இல்லாமல் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காமல் போகும்போது அந்த குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இருக்காது. அப்போ ஏன்னா அந்த குடும்பத்திலே ஓட்டை வந்து விட்டது. அத்தன் கலைக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ கலைக்கும் போது தான் காற்று உள்ளுக்குள் வருகிறது. அப்போ காற்றைத்தான் நாங்கள் பார்க்குறோம். தந்திரமான போதகம், மனுஷனுடைய சூது பாருங்க. அப்போ பாருங்க, வெளியிலேருந்து காற்று உள்ளுக்குள் வருகிறது. அப்போ அந்த காற்று வந்த உடனே அது குடும்பத்தை பார்த்தீங்கன்னா கெடுக்கிறது. அதான் நாங்கள் பார்க்குறோம். மனுஷனுடைய சூது வருகிறது, மனுஷனுடைய ஆலோசனைகள், வஞ்சகமான காரியங்கள் எல்லாம் குடும்பத்துக்குள் வருகிறது. அடுத்தது பிழையான உபதேசங்கள், அதான் பார்க்குறோம். வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகம் அடுத்தது வருகிறது. கர்த்தரை விட்டு பிரிக்கிற காரியங்கள் பாருங்க. இயேசுவின் குடும்பத்திலே மையமாக இல்லாமல் போகும்போது, தேவனுடைய வார்த்தை குடும்பங்களில் மையமாக இல்லாமல் போகும்போது பாருங்க, அதாலே தான் இந்த ஓட்டை வருகிறது, குடும்பம் கலைக்கப்படுகிறது. அப்போ இந்த செயல்தான் நான் என்ன செய்கிறேன் என்றால், என் குடும்பத்தை நானாகவே அதை கலைக்கிறேன். அந்த காரியத்தை அதுக்கு இடம் கொடுக்கிறேன். காற்று உள்ள வருகிறதுக்கு நானே இடித்து போடுகிறேன். அந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 132
13-14 உள்ள வசனங்கள், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த செயல் பாருங்க, முதலிடம் கொடுக்காமல் இருப்பது இயேசுவை துரத்தி விட்டதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம் என்றால், முதலாவது கர்த்தர் சீயோனை தெரிந்து கொள்கிறார். சீயோனுண்டா குடும்பத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் குடும்பத்தை தெரிந்து கொள்கிறார். எப்படி ஆதாம் ஏவாளை கர்த்தர் தெரிந்து கொண்டார் எதற்கென்றால் தேவபக்தி சந்ததியை உருவாக்குவதற்காக தெரிந்து கொண்டார். அது ஆதி திட்டம். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் சீயோனை அதாவது குடும்பத்தை தெரிந்து கொள்ளுகிறார். ரெண்டாவது, அதை தமக்கு வாசஸ்தலமாக்கும்படி விரும்பினார். அதாவது வாசஸ்தலம் என்றால் அங்கே தங்கி இருப்பது. அப்போ தேவன் ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுத்து அந்த குடும்பத்திலே தங்க விரும்புகிறார். அதை தெரிஞ்சு கொள்ளுகிறார் அந்த குடும்பத்திலே தங்கி இருப்பதற்காக. அதான் பாருங்க, வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்போ அதுப்புற சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்திலே, இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம். அப்போ முதலாவது குடும்பத்தை தெரிந்து கொள்கிறார். அப்போ அந்த குடும்பம் தான் தங்குற இடமாக வாசஸ்தலமாக தெரிஞ்சு எடுக்கிறார். அது விரும்புகிறார். அங்கே நான் தங்க வேணும், அந்த குடும்பத்தில் நான் தங்க வேணும் என்று விரும்புகிறார். அதுக்கப்புறம் தான் சொல்லுகிறார், இது என்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே நான் வாசம் பண்ணுவேன். பாருங்க எவ்வளோ அருமையான ஒரு காரியம். அப்போ கர்த்தர் முதலாவது தெரிந்து கொள்ளுகிறார். ரெண்டாவது வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார். அப்போ நான் அவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது, என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும்போது, என்னுடைய வீடு அவர் என்றென்றைக்கும் தங்கும் இடமாக இருக்கும். என்றென்றைக்கும் போக மாட்டார். விசிட்டர் மாதிரி போக மாட்டார். அவர் தங்கியிருப்பார். குடும்பத்தில் அங்கத்தினவர் போல அவருக்கு அந்த குடும்பத்திலே தங்கியிருப்பார். அப்போ அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என் குடும்பத்திலே. அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என் குடும்பத்திலே. அப்போதான் அவர் என்ன செய்வார், என்றென்றைக்கும் என்னுடைய குடும்பத்திலே தங்கும் இடமாக அவர் தெரிந்து கொள்வார். ரெண்டாவது, அவர் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவார். பார்த்தீங்களா, தெரிந்தெடுத்து அங்கே வாசம் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பார். இயேசு என்றென்றைக்கும் இருப்பார். எவ்வளோ ஒரு சந்தோஷம்னு யோசிச்சு பாருங்க. இயேசு என்றென்றைக்கும் என் குடும்பத்தோடு இருக்கிறார் என்றா எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அதுதான். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் என்னுடைய பிரயாசம் இருக்குதான், இந்த பிரயாசத்தில் பல காரியத்தை செய்யலாம் தான். ஆனால் அது முடிவு சஞ்சலம், மனதுக்கு சஞ்சலம். அதான் சலமோன் அங்கே அனுபவித்து தான் சொல்லுகிறார், சூரியனுக்கு எல்லாம் மாய என்று சொல்லி. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு கர்த்தரிடத்தில் நான் அமர்ந்திருந்து நாம் கேட்க வேணும், ஆண்டவரே நீர் தந்த குடும்பம், ஆண்டவர் நீர் தந்த பிள்ளைகள், ஆண்டவர் நீர் தந்த மனைவி, நீர் தந்த கணவன், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வோம் குடும்பமாக. யோசுவா சொல்ற, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரை சேவிப்போம். இன்றைக்கு நாம் யாரை சேவிக்கிறோம்? இன்றைக்கு கர்த்தரை சேவிக்கிறோமா? என்னுடைய குடும்பம் கர்த்தரை சேவிக்கிறதா அல்லது உலகத்தை சேவிக்கிறதா, பணத்தை சேவிக்கிறதா, படிப்பை சேவிக்கிறதா? யாரை நாம் சேவிக்கிறோம்? பாருங்க, இதை நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காரியத்திலே. அதான் பாருங்க, அவர் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவார்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய கிரியைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் தேவனாய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. அருமையான வார்த்தை பாருங்க. இப்போ ஆண்டவர் ஏன் நமக்குள், நம்முடைய குடும்பத்திலே ஏன் வாசம் பண்ண விரும்புகிறார்? நம்முடைய குடும்பத்திலே ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது என்னுடைய குடும்பத்தை இரட்சிக்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நாம் பல தடவை நாம் சில நேரம் நாம் விழுந்து விடுவோம். சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மதியினத்தினாலே சில காரியங்களை நாம் செய்து விடுவோம். அப்போ சில பாதிப்பு நமக்கு உண்டாகும் நம்முடைய மதியினத்தினாலே. அப்போ நாம் அந்த நேரத்தில் நம்ம இரட்சிக்கிறது கர்த்தர் இருக்கிறார் நம்முடைய குடும்பத்திலே. நாம் பார்த்தீங்க இடருண்டு போகாதபடிக்கு, நாம் தளர்ந்து போகாதபடிக்கு, நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, பாருங்க நாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த சமாதானத்தை இழந்து போகாதபடிக்கு
கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறதுக்காக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார். அதுக்காகத்தான் வாசம் பண்ணுகிறார். என்றென்றைக்கும் அவர் வாசம் பண்ணுகிறார். என்ற நம்மை ரட்சிக்க, என்ற ஒவ்வொரு நாள் நமக்கு ரட்சிப்பு தேவை. எல்லாவற்றிலும் ரட்சிப்பு நமக்கு தேவை. என்ற பிசாசு நம்மை வஞ்சிக்க இருக்கிறான், நம்மை விழத்தள்ளாமல் நிற்கிறான், நம்முடைய குடும்பத்தை கெடுக்க நிற்கிறான், நம்முடைய பிள்ளைகளை கெடுக்க நிற்கிறான், பிழையான வழியிலே நம்மை நடத்த நிற்கிறான், பிள்ளைகளை பிழையான வழியிலே நடத்தி கொண்டு போகாமல் நிற்கிறான். பாருங்க, வலைகளை விரித்து பார்த்து கொண்டிருக்கிறான் நாம் விழுந்து போவதற்கு. அப்ப இதில் நாம் ரட்சிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தோடு அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப இதுதான் பார்த்தீங்கன்னா, அதுக்காகத்தான் அவர் என்ன சார் நம்ம உலாவிக் கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே உலாவிக் கொண்டு நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். அதான் சொல்ல பாருங்க, கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும். ரெண்டாவது என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவின் கிரியைகளை அழிக்க அவர் இங்கு பார்த்தீங்கன்னா உலாவிக் கொண்டிருக்கிறார். தான் சொல்லப்படுக உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, அருமையான காரியம். என்னுடைய குடும்பத்தை ரட்சிக்க, ரெண்டாவது என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவின் கிரியைகளை அழிக்க, அதற்காகத்தான் என்னுடைய வீட்டிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அறைகளுக்குள்ளும் உலாவிக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகளுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்போ அவர் ஏண்டா இங்கு வாசம் பண்ணுகிறார். பாருங்கள், நாம் நம்முடைய வீட்டிலே நாங்கள் எல்லா இடத்தையும் நான் போய் வரோம், எல்லா ரூமுக்கும் நான் போவோம், அங்கே போவோம், இங்கே. அதே மாதிரி தான் தேவன் நம்மளுக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் அப்போ அவர் நம்மோடு கூட இருக்கிறது எவ்வளோ நன்மை என்று பாருங்க. இன்றைக்கு பல பேருக்கு பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, வசதி இருக்குது, ஆனால் சத்துருவினாலே தாக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். இன்றைக்கு ரட்சிப்பு அடைய முடியாதபடிக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் விழுந்து போயிருக்கிறார்கள். ரட்சிப்பு இல்லாதபடிக்கு இருக்கிறார்கள். அதிலிருந்து வெளியில் வர முடியாதபடி இருக்கிறார். பலவிதமான கட்டுகளினாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு பலவிதமான சாபம் பல பேரை பின்தொடர்ந்து வருகிறது. பரம்பரையாக வருகிற சாபங்கள் பின்தொடர்ந்து வருகிறது. எப்படி பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் பின்தொடர்ந்து வந்தானோ, இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டிருந்தும் கூட அவங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இல்லாதபடியினாலே, கிறிஸ்துவுக்குள் அவங்களுடைய வாழ்க்கை இல்லாதபடியினாலே இன்றைக்கு அநேகருடைய குடும்ப பாருங்க பின்னணி, அவங்களுடைய குடும்ப பார்த்தீங்கன்னா அந்த காரியங்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பரம்பரை சாபங்கள், பிலிசூனிய கட்டுக்கள், பாருங்க பல வியாதிகள், குடும்ப வியாதிகள், பரம்பரை வியாதிகள் இன்றைக்கு பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை ரட்சிக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் அவர் நம்முள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இதில் நம்மை ரட்சிக்க பார்வோனின் சேனை பின்னுக்கு தொடர்ந்து வருகிறது, பின்தொடர்ந்து வருகிற அதை நம்மை ரட்சிக்கிறதுக்காக முன்னுக்கு நம்முடைய வழியிலே செங்கடல் இருக்கிறது. அதை பிளந்து நம்மை நடுவே கொண்டு போவதற்காக, அதை தாண்டி போவதற்காக கர்த்தர் நமக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்மை ரட்சிக்கிறதுக்காக இருக்கிறார். பாருங்க, பல குடும்பங்களிலே பல சாபங்கள் இன்னும் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டது தான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் தான், ஆனால் அந்த பாவ சாபங்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிறது அவர்களை. அதிலிருந்து விடுதலை பெற முடியாதபடி இருக்கிறார்கள். ஏனென்றால் அவங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காததினாலே, கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காததினாலே, பாருங்க அவங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள் இல்லாததினாலே இன்றைக்கு பாருங்க பல சாபங்கள் பின்தொடர்ந்து வருகிறது. அப்போ அதெல்லாம் நாம் முறிக்க வேண்டும். அப்போ அதெல்லாம் முறிக்க வேண்டும் என்றால் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் சொல்லுவார் என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி. அப்போ அவர் சொல்லும் போது நாம் செயல்பட வேண்டும். பாருங்க, உங்களுக்கு தெரியும், தாவீதின் காலத்திலே பஞ்சம் வந்தது. 3 வருடம் பஞ்சம் இருந்து தொடர்ந்து. அதுக்கு பிறகுதான் தாவீது போய் விசாரிக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? சவுலின் இரத்த பிரியனாக சவுலின் வீட்டார் நிமித்தமாக என்ற வீணான இரத்தம் சிந்ததினாலே பாருங்க அதாலே இங்க பஞ்சம் வந்தது. பாருங்க, அப்போ தான் சில காரியங்கள் நம்மை பின்தொடரும். அதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அதை நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தால்தான், ஏன் குடும்பத்தில் இந்த பிரச்சனை தொடர்ந்து வருகிறது, ஏன் இந்த வியாதி தொடர்ந்து வருகிறது, ஏன் இந்த சாபம் தொடர்ந்து வருகிறது, ஏன் பரம்பரையாக இந்த காரியம் வருகிறது. அப்போ அதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அதை நாங்கள் பார்க்குறோம், அமர்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு சத்துரு நாமை அமர வைக்காதபடிக்கு அலைய தெரிய வைக்கிறான். அதை நாம் பார்க்குறோம். பிரயாசப்பட வேணும் என்று அலைய வைக்கிறான் இன்றைக்கு அநேகரை. என்று அவங்களுக்கு அமர்ந்திருக்க டைம் இல்லை. அப்போ அமர்ந்திருந்தால்தான் கர்த்தர் பேசுவார். தாவீதுக்கு சொன்னது போல இரத்த பிரியனான சவுலின் வீட்டார் நிமித்தமாகத்தான் இந்த பஞ்சம் வந்தது. அப்போ அதை சரி செய்த போது பாருங்க, தேசத்துக்காக ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அப்போ இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் சில சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம்.
சில காரியங்கள் தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்தை பின்தொடர்ந்து வருகிறதா? உங்களுக்கு இருந்தது இப்போ உங்களுடைய பிள்ளைக்கு வந்துட்டு இந்த காரியம், சில வியாதிகள். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலது பார்த்தீங்கன்னா எல்லா வியாதியும் ஏதோ சாபமண்டி இல்லை, சில காரியங்கள் இருக்குது. அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை நாம் கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுவார் நம்முடைய குடும்பத்தை எது பாதிக்கிறது, எது பரம்பரையாக பாதிப்பு கொண்டு வருகிறதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவார். அப்போ அதை நாம் இயேசுவின் நாமத்தை நாம் அகற்றி போட வேண்டும். அப்போ கர்த்தர் சொல்லுவார். அதற்காகத்தான் குடும்பத்திலே பாருங்க, கணவனும் மனைவியும் அவர்கள் ஒன்றாக அவர்கள் அமர்ந்திருந்து கர்த்தரை நோக்கி விசாரிக்க வேண்டும். கர்த்தர் பேசுவார். அப்போ பேசும்போது என்னென்ன செய்ய வேண்டும்னு அவர் சொல்லுவார். அப்போ செய்யும்போது குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள், பரம்பரையாக வருகிற சாபங்கள், கட்டுக்கள், பிசாசுடைய ஆதிக்கங்கள் எல்லாம் முறிக்கப்படும். அப்போ அதை நாம் செய்ய வேண்டும். அதான் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பல குடும்பங்கள் பல கட்டினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் சத்துருவினாலே பிடிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். இந்த குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, அடுத்ததாக பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாம் பாருங்க, சிம்பிள் எடுக்காதீங்க. அந்த காரியத்தை போய் அமர்ந்திருக்க வேண்டும். ஏன் இந்த காரியம் ஆண்டவரை நடக்கிறது, ஏன் தொடர்ந்து இந்த பிரச்சனை வருகிறது, ஏன் தொடர்ந்து ஆண்டவரை இந்த காரியம் ஆண்டவரை குடும்பத்திலே நடக்கிறது, போய் விசாரிங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே. கர்த்தர் உங்களுக்கு சொல்வார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஸோ மிச்ச காரியத்தை அடுத்த முறை தொடர்ந்து தியானிப்போம் குடும்பத்தை குறித்து. ஸோ இந்த கடைசி காலம் பாருங்கள், அதுதான் ஆண்டவர் குடும்பத்தை குறித்து பல காரியத்தை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த செய்தியை கவனமாய் கேளுங்க. பல பேருக்கு இந்த செய்தியை அனுப்புங்க. ஸோ நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் கர்த்தருடைய வரியை காய்த்தப்படுவோமாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.